ஹலோ, இது 17th மே சண்டே விலாக். ஃபுல் டே ஒர்க்கிங் டே தான்ப்பா. எல்லாருக்கும் குட் மார்னிங். மார்னிங் பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் போட்டு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கௌதம் போயிட்டு ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் ப்ரானு எல்லாமே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால அப்பாடா பல வேலைகள் மிச்சம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ரீஃபில்லிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பொமோகிரானட், ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் செவ்வாழைப்பழம். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு மதியம் கண்டிப்பாக மாவு அரைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு ராகி தோசை இட்லிக்காக சோக் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் மதியம்லாம் அரைக்கவே முடியல, அவ்வளோ வேலை. மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரான் கிரேவி செஞ்சுட்டு அப்புறம் சாப்பாடு வடிச்சிட்டு மதியம் சாப்பாடு பசங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிக்கவே எனக்கு டயர்டாயிடுச்சு. ஸோ தட் ஈவினிங்காக தான் நான் மாவு அரைச்சேன். சங்கரா மீன் குழம்பு ஆல்ரெடி ரெசிபி வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ரான் கிரேவி ரெசிபி தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். குழம்பும் சூப்பராக இருந்துச்சு, ப்ரான் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு. பசங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னானுங்க ப்ரான் கிரேவிலாம் சாப்பிட்டுட்டு. தீக்ஷு அது வேணும் வேணும் கேட்டு கேட்டு சாப்பிட்டாரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக மாவு அரைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ மொத்தமாகவே நான் எப்பயுமே அது மாதிரி தான் சோக் பண்ணிவிட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துருவேன். எனக்கு இது தான் ஒரு மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் முடித்தோடனே சைட் பை சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்பா அந்த இடத்துல நிற்கவே முடியல, அவ்வளோ ஸ்வெட்டு. அப்புறமா தண்ணி குடிச்சிட்டு என் கையோட அந்த கிரைண்டர் எல்லாத்தையும் கழுவிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மாவெல்லாம் லிட்டு போட்டு மூடிட்டு கிரைண்டரையும் கழுவி வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கௌதம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டான். ஸோ அவன் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவான். எனக்கு டின்னர் செய்கிற வேலை இல்லை. பசங்க எல்லாம் அம்மா வீட்டில் இருக்காங்க. அவனுங்க சாப்பிட்டு நைட்டு தூங்குறதுக்கு வந்துடுவானுங்க. அவ்வளோதான். நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. அப்படியே சைட் பை சைடு ஃப்ரீயாக ஏசி போட்டு கொஞ்சம் 2-3 ரீல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே பசங்க கௌதம்லாம் வந்துட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டான். அவனுங்க டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தானுங்க. அப்புறம் பாலாத்தி கொடுத்துட்டு அவனுங்களும் தூங்க போயிட்டானுங்க. நான் என்னோடய டெய்லி ரொட்டீன். ஸோ பாத்திரம் தேய்ச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் சோக் பண்ணிவிட்டு படுக்க போயிட்டேன். குட் நைட் எல்லாருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பை.